அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்னாலே பெண்களாக இருந்தால் கணவன், ஆண்களாக இருந்தால் மனைவி அப்படின்னு சொல்லலாம். 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் ஜென்மத்திலே ராகு, 7ஆம் வீட்டில் கேது. இந்த ராகு கேது தான் திருமணத்தை தள்ளி வைக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல. அதனால் உங்கள் திருமண வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய தருணம் இருக்குது. அதே மாதிரி சற்று தள்ளி போடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருமணம் கைகூடினாலும் நீங்களே அதை தள்ளி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் நிதி பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கும். குடும்பத் தொழில் செய்து வரும் நபர்கள், உறவினர்கள் தலையீட்டினால் அந்த தலையீட்டின் காரணமாக வேலையில் முழுமையான ஈடுபாட்டை வெளிப்படுத்த முடியாமல் நீங்கள் தவிக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் ஏற்படும். நண்பர்கள் சிலர் ஒன்றாக இணைந்து தொடங்க இருந்த அந்த வாய்ப்புகள்லாம் தள்ளி போகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இல்லை பாதியில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி நல்ல தூக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா தூக்கம் கெட்டு போனால் ஆரோக்கியம் கெட்டு போகும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படும். தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். பிள்ளைகளால் மன வருத்தங்கள் அதிகரிக்கும். வீடு மனை வாங்கி இருந்தால் அதற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதே மாதிரி மனைவி இடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அந்த வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தும். வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல நன்மை ஏற்படும். காரணம் என்னென்னா 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அரசு சார்ந்த உதவிகரெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடு மனை விற்பனை செய்பவர்கள், பெரிய பெரிய ஒரு கம்பெனி, ஒரு தொழிற்சாலை இதெல்லாம் வச்சிருப்பவர்களுக்கெல்லாம் மேன்மை கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது.